மலையோடு ஒரு பயணம். குருநாதசாமி கோயிலில் இந்த மாதிரி வந்து நான் தனியாக நடப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மழை பெய்யுது. மலையில் நலையிறது எப்படி இருக்கு? மக்களே வந்தாச்சு நம்ம குருநாதர் சுவாமி கோவிலுக்கு. இப்போ தான் கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாக இருக்கிறத விட இப்போ தான் லைட்டாக கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது. மேகத்தை பாருங்கள், பயங்கர கருக்கலாக இருக்குது. ஒரு பாப்பா வந்து அடம்பிடிச்சு பலூன் வேணும்னு கேட்குது. நம்மளால வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. மக்களே இங்கே பாருங்க, எனக்கு உண்மையாலுமே புரியல என்னென்னு. அந்தளவுக்கு மழை கருக்கள் ஃபுல்லாக போட்டிருக்குது. வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து மழை விடாதுங்கிற மாதிரி ஃபீல் தான் இருக்குது. பார்ப்போம். இந்த பனைமரங்களை பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். மிளகா பச்சி வாழைக்கு நடுவில் தூரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மழை. அண்ணன் ஸ்ப்ரிங் பொட்டோட்டோ பொரிச்சிட்டு இருக்கிறாரு. அண்ணா ஸ்ப்ரிங் பொட்டோட்டோ எவ்வளோங்கண்ணா? 50 ரூபா. ஹாய் நண்பர்களே, ஹாய். இதெல்லாம் மாடல் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். வெளுத்து வாங்கிக்கிறது மலை. மலைகடலான மக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அஞ்சூர் குருநாதசாமி கோயிலுக்கு வந்துருக்கோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பிளான் வந்துருக்கோம். வாங்க போவோம். கொட்டும் மலையில் நடந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை நண்பர்களே. இங்கே பாருங்கள், மலையை போட்டு படையை தீட்டுது. மலையோடு ஒரு பயணம். குருநாதசாமி கோயிலில் இந்த மாதிரி வந்து நான் தனியாக நடப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மழை பெய்யுது. மக்களே இந்த மலையிலையும் பார்த்துட்டிங்கன்னா பசங்க பயங்கரமாக வைப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சேரும் சகதியுமாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மலையில் சோளக்கருது சாப்பிட்ருக்குறாங்க. மக்களே இவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக மலையில் என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க. மலையில் நலையிறது எப்படி இருக்குது? ஜாலியா இருக்கா? என்ஜாய் பண்றீங்களா ரெயின? அந்த ப்ரோ மலை எப்படி இருக்குது? மலை செம்மையா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. மலையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? மலையில நம்ம பாய்ஸ் வந்து சரியா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டன். இங்க பாருங்க, எங்க சுத்தினாலும் கடைசியில் இந்த கடைக்கு தான் வந்து நிப்ப மாட்டேங்குது நம்ம. ஐயோ அரடி கால் உள்ள போயிருச்சு. பொறுமையா வாங்க மலைக்கு. ஏன் அப்ப ஸ்விம்மிங் பூல் கட்டணும்னு சொன்னீங்களே, அது இதுதானவா? இனிமேல் தான் கட்ட போறோம். கனமழை பெய்து கொண்டு இருக்கிறது. கால் பாருங்க எவ்வளவு தூரம் போயிருச்சுன்னு. 6 அடிக்கு மேலே போகுது. ஓ மை காட். இங்கே பாருங்க நண்பர்களே, சிரமம். ஒரு வழியாக வந்துட்டோம். பாய்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? சூப்பராக இருக்கு. எல்லாம் ஒட்டுக்க வந்துக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ப்ரோ, எப்படி ஜாலியாக வைப் பண்ணுறீங்களா? மழை வந்துருச்சு. மழை வந்தால் தான் இன்னும் ஜாலியே. ஓகே ப்ரோ, என்னதான் இருந்தாலும் இந்த மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல ஃபீலு. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு.
ப்ரோ சொல்லுங்க. எப்படி இந்த திருவிழா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ண புதுசாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வருதுங்க. மழை வேற. மழை வேற. ஒரு வருஷம் அதாங்க ஒரு வருஷங்க. கொட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி காலம் வந்தது பாட்டை வச்சு. மலையில எவ்வளோ அழகா பாட்டை ரசிச்சு பாடிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. தேங்க்யூ. நம்பி வேல் நம்பி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. வேல் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. ஸ்வேதாவா? சூப்பர். என்ன படிக்கிறீங்களா? எல்கேஜி போகிறீங்களா? திருவிழா பிடிச்சிருக்கா? தூரியெல்லாம் ஆடினீங்களா? ஓகே பாய். லோக்கல் தாங்க. தம்பி மட்டும் சத்தியா? சரி ஓகே. மக்களே மறுபடியும் மழை வந்துருச்சு. தம்பி எப்படி என்ஜாய் பண்ணுறியா மழையில்? நல்லா இருக்கு. செம்ம என்ஜாய் நிற்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாட்ட வந்துட்டு இருப்பேன் நான். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? வருஷம் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். இந்த வருஷம் என்ன மழை வந்து கொஞ்சம் 2 நாளாக ரொம்ப சகதியாக இருக்குது. பட் இந்த நல்லா வந்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே தேங்க்யூ. தம்பி இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அண்ணா அல்வாலாம் எப்படிங்கண்ணா? ரேட் என்ன? ரொம்ப சகஜமாக இருக்குங்க. கால் கிலோ 50 ரூபா, 60 ரூபா, 120 ரூபாய்க்கு இருக்குங்க. 120 ரூபாய்க்கு. என்ன முந்திரி போட்டு தருவீங்களா? 120 ரூபாய்க்கு. இருக்குங்க. எத்தனை வருஷமா கடை போட்டுக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷம் போட்டுருக்கேங்க. 20 வருஷமா போட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் வியாபாரம் எப்படி இருக்குண்ணா? வியாபாரம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. இந்த வருஷம் வியாபாரம் சூப்பரா இருக்குது. ஓகேண்ணா. ஓகே. மலை மலைக்கோயிலூருங்க. மலைக்கோயிலூர் எங்க பருவூர் இருக்குதுங்களா? ஆமாங்க. சரிங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? மழை பெஞ்சனால ரொம்ப இதாக இருக்கு. மழை பெஞ்சதுனால ஒரு மாதிரி இருக்கு. ஆமாங்க. சரிங்க ஐயா. நாளைக்கு வருவீங்களா இல்லை இன்னைக்கு மட்டும் தரவா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வருவோம். ஓ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வருவீங்க. சரி. பத்தாண்டுகள் வந்துருக்கிறீங்க. திருவிழா எப்படி இருக்குது? பிடிச்சிருக்குதா? அருமையா இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்றீங்களா? சரி. கடை இந்த வருஷம் திருவிழா எப்படி என்ஜாய் பண்றீங்க? 4 வருஷமா திருவிழா எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? எந்த ஊர் நீங்க? திருப்பூர். ஓகே. இங்கே தான் பக்கத்தில் வெளித்திருப்பூர். எத்தனை வருஷமா கோயில் கொண்டிருக்கீங்க? சின்ன வயசுல எல்லாம் என்ஜாய் பண்றீங்களா? நல்லா கண்டிப்பா. இந்த வருஷம் தான் மழை பெஞ்சு குட்டி நல்லா என்ஜாய் பண்றீங்களா? நல்லா என்ஜாய் பண்றீங்க. காட்டுப்பாளையத்துலேருந்து வரலாம். ஓகேங்க. மக்களே மாட்டுக்கு தீவனம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. மழையில் கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமம்தான். மழை வந்துருச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குதுண்ணா. சூப்பராக இருக்கா? அண்ணா வேலும்பி. ஹலோ. எல்லாம் சேரு சகதியமாக இருக்குது மழையினால. ஆனால் சிறப்பாக இருக்குது. இருக்கு. சரி. அந்த ஊருக்கே ஒரு பெருமை சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன மழை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்கலாம். எப்படி இருக்கு? நல்லா பயங்கரமா இருக்கு. ஆனால் கூட்டம் இல்லை. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குது நோம்பி உங்களுக்கு? எனக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. பட் நான் ரிவ்யூ கேட்க வந்ததில் ஒருத்தர் வந்து எங்கிட்ட இருந்து கேமரா புரிஞ்சு அவரே வந்து ரிவ்யூ கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த பையன் யாரும் பார்த்துட்டீங்கன்னா இவர் தான். நான் பார்த்துக்குங்க. சரி, மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம பாய்ஸ் எல்லாம் நல்ல வைபிள் இருந்தாங்க. கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே நண்பர்களே, இப்பதான் பண்டிகைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மழை வராமல் இருந்துச்சுன்னா கூட்டம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மழை வரக்கூடாதுன்னு சொல்லி வர பகவானை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன்.